ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 2 போன வருஷம் இதே நாள் தான் நம்ம முதல் நாள் வகுப்பு ஆரம்பிச்சோம். அன்னைக்கு இன்னும் நிறைய பேர் ஆன்லைன்ல ரொம்ப கலகலப்பா இருந்தது அந்த முதல் நாள் கிளாஸ். நம்ம ஒரு வருஷம் கடந்து வந்துட்டோம். இப்போ திருமூலர் எதை பத்தி சொல்லியிருக்காரு, இறைவன் எப்பேற்பட்டவர், என்ன பயிற்சி, எல்லாமே ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். அந்த இந்த பயிற்சி அனைத்தையுமே அவர் தமிழ் மொழி மூலமா தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த மொழியினுடைய சிறப்பு நம்ம உணரணும், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ் மொழிய பற்றிய ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே திருக்குறள் வேற, திருமந்திரம் வேற கிடையாது. திருக்குறள்ல அவர் அறம், பொருள், இன்பம் வரைக்கும் சொல்லிட்டாரு. வீடு பற்றி அவர் ஏன் சொல்லலைன்னா, இந்த அறம், பொருள், இன்பத்தை நம்ம சரியா கடைபிடித்துட்டோம்னாலே வீடு பேரு நமக்கு தானா கிடைத்திடும். அதுக்கு எந்த பயிற்சியுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதிட்டாரு. நம்ம அந்த மூணையும் நம்ம ஒழுங்கா கடைபிடிக்கிறது இல்ல. அப்ப நமக்கு வீடு பேருக்கு ஏதாவது பயிற்சி சொல்லிட்டா அதையும் செஞ்சு பார்க்கலாமேன்னு தான் நம்ம இருக்கோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி திருமூலர் அறமும் சொல்லி, பொருளும் சொல்லி, இன்பமும் சொல்லி, வீடு பேறு அடையறதுக்கான பயிற்சியையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் திருக்குறள்ல இருக்கிற நம்மளுடைய தமிழ் அதுல எந்த எந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதுல இருந்தே நாம ஆரம்பிப்போம். திருக்குறள்ல முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்ப அதுல அவர் சொல்றது அகாரத்தை தான் முதல் எழுத்தா சொல்லியிருக்காரு. அதுதான் உலகத்துக்கே முதல் எழுத்து அப்படின்னும் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தமிழுக்கு தானே அது முதல் எழுத்து அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்றது, இனி எந்த மொழிய வேணாலும் பேசு, யாரானாலும் இருக்கலாம், நீ எந்த மொழியில எந்த எழுத்த வேணாலும் முதல் எழுத்தா வச்சுக்கோ, ஆனா மொழிக்கு முதல் எழுத்துனா அது அகாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அகாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூலாதார சக்கரத்துல இருந்து தோன்றக்கூடிய ஒளி. மூலாதார சக்கரம் தான் முதன்மையான சக்கரம். நம்ம உடல்ல தோன்றிய சக்கரம் அதுதான், வேர் சக்கரம் எல்லாமே. அப்போ ஒரு மொழி உருவாகுது, ஒரு சத்தம் வருது அப்படின்னாலும் அந்த முதல் சத்தம் மூலாதாரத்துல இருந்துதான் வரும். நம்ம எந்த அசைவுமே இல்லாம அமைதியா இருந்துட்டு வாயை திறந்தாலே வரக்கூடிய சத்தம் ஆங்கிற சத்தம் தான். அப்ப நம்ம எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, ஆங்கிறது தான் அவங்களுக்கு முதல் ஒலியா வரப்போகுது. அடுத்து அந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் போகும்போது அதற்கு ஏற்ற மாதிரி அந்த சத்தம் மாறி ஈ ஊ இப்படி எல்லாம் மாறுது. அடுத்து உடல்ல ஒவ்வொரு இடங்கள்ல அது அசைவை கொடுக்கும்போது அது கா ஞா சான்னு அது ஒவ்வொரு விதமா அந்த ஓசை மாறுது. ஆனா அடிப்படையா முதல் ஒலி ஆ அப்படிங்கிற அந்த அகாரம் தான் அது சொல்லியிருக்காரு. அப்ப ஒளி வடிவத்துக்கு வேணா அகாரம் முதல் எழுத்தா இருக்கலாம். வரி வடிவத்துக்கும் அவர் எப்படி அகாரம் தான் முதல் எழுத்துன்னு சொல்றாரு. நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா ஏ முதல் எழுத்தா வருது. ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு எழுத்து வருது. ஆனா அவரு தமிழ் மொழினே எந்த குறள்லையுமே சொல்லல. எல்லாத்துக்குமே முதல் எழுத்து அகாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எதை வச்சு அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா, எந்த எழுத்தா இருந்தாலும் சரி அதுக்குள்ள 4 விஷயங்கள் தான் அடங்கும். ஒண்ணு ஒரு வட்டம். எல்லா எழுத்துலயும் ஒண்ணு வட்டத்தை பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா பிறை மாதிரி அரை வட்டம் அது பயன்படுத்துவோம். அப்படி இல்லைன்னா கோடு. கோடுவே இப்படி பேரலல் மாதிரி இப்படி ஒரு லைன், இப்படி செங்குத்தா ஒரு கோடு, கிடைக்கோடு, செங்குத்தான கோடு. இந்த 2 விதமான கோடுகள். இந்த 4க்குள்ளதான் எந்த மொழியில இருக்கிற எழுத்துனாலும் சரி இந்த 4க்குள்ளதான் அமையும். ஒரு வட்டம், பிறை, நேர்கோடு,
கிடைக்கோடு இந்த 4க்குள்ளதான் அமையும். அப்ப அந்த 4மே சேர்ந்த ஒரே எழுத்து எதுன்னா அகாரம். அகாரத்துக்குள்ள இந்த 4மே வந்துரும். அப்ப நம்ம எந்த மொழியில என்ன எழுத்து பழகுறதா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய கைய பிடிச்சு நம்ம எழுத வச்சிட்டோம், பழகிருச்சு, எழுத பழகிருச்சுன்னா அந்த குழந்தை எந்த மொழிக்கு போனாலும் சரி, எந்த எழுத்தா இருந்தாலும் சரி, அது எழுதுறதுக்கு பழகிரும். அதனால ஆங்கிறது வரி வடிவத்திலையும் அதுதான் முதல் எழுத்து, ஒலி வடிவத்திலையும் அதுதான் முதல் எழுத்து அப்படிங்கிறது தான் நம்ம குறிய சிறப்பே அகாரம் தான் எந்த மொழிக்கா இருந்தாலும் சரி முதல் எழுத்து அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. இது அகாரத்தினுடைய சிறப்பு. நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னா, எல்லா மொழியுமே எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, நம்ம மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நாம எப்படி பகிர்ந்துக்கிறது, இதுக்காக தான் ஒரு மொழி உருவாக்கப்பட்டது. கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். தொடர்புக்காக உருவாக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது தமிழ் மொழியும் அதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அது அதற்காக உருவாக்கப்பட்டதுதான். ஆனா அது நம்ம தெய்வீக மொழின்னு சொல்றோம் இல்லையா? காரணம் என்னன்னா, தமிழ் மொழி மனிதனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு படுத்தி பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி கிடையாது. மனிதன் தெய்வத்தோட, இறைவனோட போய் பேசுறதுக்காக உருவாக்கப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. அப்ப நம்ம மொழிய உருவாக்குனவரு நம்ம அகத்தியர் சொல்றோம், தொல்காப்பியர் சொல்றோம். அவங்க எல்லாருமே இன்னொரு மனிதனோட போய் நம்ம பேசணுங்கிறதுக்காக உட்கார்ந்து அவங்க இத்தனை இலக்கணம், இலக்கியம், அதுக்கு ஒரு விதி இதெல்லாம் கொடுத்து அவங்க உருவாக்கல. ஒரு மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை போய் எப்படி அடைகிறது, அந்த இறைவனோட எப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. அப்ப தமிழ் மொழியில அவங்க எப்படி எழுத்துக்களை பிரிக்கிறாங்க அப்படின்னா, உயிர் எழுத்து, மெய் எழுத்து அப்படின்னு பிரிக்கிறாங்க. நம்ம உடல் எப்படி ஆன உடல் அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள உயிர், அந்த உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறாரு. இந்த உடல் தான் பாசம் அப்படின்னு பார்த்தோம். உள்ள இருக்கிற அந்த உயிர் தான் பசு அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ள இருக்கக்கூடியவன் பதி அப்படின்னு பார்த்தோம். அப்ப பாசம், பசு, பதி எல்லாமே இருக்கு. இந்த பாசத்தை கடந்து அந்த பசு பதிய போய் அடையிறதுக்கு என்ன பயிற்சி தேவை அப்படிங்கறத தான் அவங்க தமிழ் மொழியில சொல்லியிருக்காங்க. உயிர் எழுத்து அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உயிர் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் போயிட்டு வரும்போது அதுல வரக்கூடிய ஓசை தான் உயிர் எழுத்துக்களா நாம சொல்றோம். முதல் சக்கரத்துல இருந்து தோன்றக்கூடிய ஒலி ஆ. அடுத்து அந்த ஆவே மேல 2வது சக்கரத்துல சேர்ந்து வரும்போது அது ஈ. அடுத்து அது 3வது சக்கரத்துல உயிர் ஆற்றல் போய் வரும்போது உ. அடுத்து நம்ம விஷுதி சக்கரத்துக்கு வரும்போது ஏ. அடுத்து ஆஜ்னாக்கு வரும்போது ஓ. இந்த மாதிரி உயிர் எழுத்துக்கள்னு சொல்றது எல்லாமே உடலை அது எந்த தொடர்பும் பண்ணாது. அந்த சக்கரங்களுக்குள்ளேயே அந்த காற்று போய் வரும்போது நமக்கு அந்த ஒலியை ஏற்படுத்துது. அப்ப அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த உடலுக்குள்ள இருக்கிற இறைவனை நாம அடையிறதுக்கு என்ன செய்யறதுன்னு உணரும் போது, அப்போ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு அந்த உயிர் ஓசை இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை தனியா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த உயிர் அந்த இறைவனோட சேருவதற்கு துணையா இருக்கிறது இந்த உடல். அப்ப இந்த உடல்ல எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம்? அப்ப அந்த உடலை உணர்ந்து பார்க்கும்போது இந்த உடலை 18 மண்டலங்களா பிரிச்சு பார்க்கறாங்க. தசை மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம்னு 18 மண்டலங்களா பிரிக்கும் போது ஒவ்வொரு மண்டலத்தில இருந்தும் ஒவ்வொரு விதமான சத்தம் வருது. அப்ப அந்த சத்தத்தை எல்லாம் உடல்ல இருந்து வரக்கூடிய சத்தத்தை உடல் எழுத்து, அதுதான் மெய் எழுத்து. மெய்யினா உடலை குறிக்கும். அப்போ உடல்ல இருந்து எத்தனை எழுத்துக்கள் தோன்றி இருக்கு, அது என்ன மாதிரியான அசைவை ஏற்படுத்துது, அது எந்த பகுதியை ஆரோக்கியமாக்குது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்தே சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒரு உடலா இருக்கு. அப்ப அந்த உயிர் எழுத்து அப்படிங்கிறது சிவனுடைய எழுத்துக்களா பிரிக்கிறாங்க. இந்த சக்தி தான் உடலா நமக்கு இருக்கு. அப்ப அதெல்லாம் சக்திக்குரிய எழுத்துக்கள்.
அப்ப அந்த ஆண் தன்மை கொண்டது உயிர் எழுத்துக்கள், பெண் தன்மை கொண்டது மெய் எழுத்துக்கள். அந்த ஆண்லயும் பார்த்தோம்னா குறில் நெடில் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பொதுவா ஆண்களை வந்து நம்ம 2 வகையா வந்து பிரிக்கலாம். ஒரு ஆணை வந்து சாதுவான ஆண் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு முரட்டுத்தனமானவன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த உயிர் எழுத்துக்களையும் 2ஆ பிரிக்கிறாங்க, குறில் நெடில் அப்படின்னு. அதே இது பெண்களை பார்த்தோம்னா பெண்கள்ல வந்து 3 வகையா வந்து பிரிக்கலாம். பெண் வந்து அஹ், ரொம்ப சாஃப்டா அந்த பெண் தன்மைக்கே உரியவங்களா இருக்கிறது வந்து பெண்களா நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து கொஞ்சம் ஆண் தன்மை மாதிரி எல்லா இடத்துலயும் போல்டா முன்னாடி வந்து தைரியமா ஃபேஸ் பண்றவங்க, பார்த்தா பெண்ணா தான் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஆண் தன்மை இருக்கும். அப்ப பெண்கள்ல அவங்கள ஒரு வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். 2க்கும் நடுவுல இடைப்பட்ட பெண்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. பார்த்தா அமைதியா இருப்பாங்க, ஆனா தேவைப்படுற இடத்துல அவங்க தைரியமா வந்து பேசுவாங்க. அப்ப அந்த பெண் தன்மைக்குரிய அந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி 3 விதமான தன்மையா பிரிக்கிறாங்க. இப்ப இந்த உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் 2ம் வந்து ஒண்ணு சேருது அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி ஒண்ணு சேருவாங்க அப்படிங்கறத தான் வந்து உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லி விளக்கமா கொடுத்திருக்காங்க. அததான் அவங்க இலக்கணமா சொல்லியிருக்காங்க. ஒரு சேர்த்து எழுதுங்கன்னா 2 உயிரும் உயிரும் வந்து ஒண்ணு சேராது, ஏன்னா 2மே ஆண் தன்மை கொண்டது. அப்போ ஒரு உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் தான் வந்து ஒண்ணு சேரும். அப்ப 2க்கும் நடுவுல 2 உயிர் எழுத்துக்கள் 2 ஒண்ணு சேருதுன்னா நடுவுல ஒரு மெய் எழுத்தை போட்டுதான் நம்ம வந்து விடை எழுதுவோம். அந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, அது எல்லாத்தையுமே ஒரு இலக்கணமா கொடுத்தது எல்லாமே நம்ம உடலை பத்தியே தான் கொடுத்திருக்காங்க. இந்த உடல் எப்பேற்பட்டது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தான் இலக்கணமா கொடுத்திருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களுமே பார்த்தா எந்த சொற்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தினா இறைவனை போய் நம்ம எளிமையா அடையலாம் அப்படிங்கிறது தான். தமிழுக்கும் அமுதென்று பேர்னு ஏன் சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம தமிழ் உச்சரிக்கும் போது லானாக்கு லாவை நல்லா மடக்கி லம்பிகை முத்திரை செய்யறோம். லம்பிகை முத்திரை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பயிற்சியிலையும் கண்ணை மேல வச்சுட்டு லம்பிகை முத்திரை செய்து அந்த அமிர்தத்தை வந்து நம்ம பருகணும் அப்படின்னு. அப்ப அந்த லா சொல்றது தமிழ்னு உச்சரிச்சாலே போதும், இந்த உடல் ஆரோக்கியமாயிடும், அந்த இறைவனுடைய அந்த அமிர்தமானது நமக்கு கிடைக்கும். அதனாலதான் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு சொற்கள் எழுத்து எல்லாமே வந்து எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னா நம்ம உடலை வச்சேதான் பயன்படுத்தி இருக்காங்க. எந்த சொற்கள் எல்லாம் சொன்னா நம்ம உடலை தாண்டி அந்த உயிரை போய் அடைய முடியும் எல்லாமே உணர்ந்துதான் வந்து தமிழ் மொழியவே வந்து தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம திருமூலர் சொல்லக்கூடிய அத்தனை பயிற்சிகளை நம்ம செய்யறதும் ஒண்ணுதான், நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை உணர்ந்து அதை நம்ம பயிற்சி பண்றதும் ஒண்ணுதான். அதை புரியறதுக்காக தான் நாம இன்னைக்கு கிளாஸ் வந்து பாக்குறோம். இதுல வந்து உங்களுக்கு பிடித்த தமிழ் சொல், இதுக்கு இவ்வளவு நாள் என்ன அர்த்தம் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி நீங்க உணர்ந்ததை வந்து இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வகுப்பு. நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஆக்சுவலி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க சுதா. அதாவது ரொம்ப ஹார்டா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நான் போல பிரியா, சும்மா மேலோட்டமா இவ்வளவு நாள் நம்ம நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் நம்ம பேசியிருக்கோம், ஆனா அதுக்குரிய டீப்பான மீனிங் வந்து இப்படி இருக்குன்னு தெரியாம எங்களுக்கு இருந்தது. அந்த மாதிரி சில சில வேர்ட்ஸ் மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் 6th சாங்ல வந்து ஊர் புகுமாறு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அது லிட்ரலா பாக்குற நேரம் ஏதோ ஒரு வேற ஊருக்கு போறோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா வந்து நீங்க சொன்னது வந்து அந்த ஒவ்வொரு சக்கராஸ்க்கும் ஊர்ந்து போறது அப்படின்னு சொன்னீங்க. அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி 32nd சாங்ல வந்து 14 சித்தர்கள், அந்த 14 சித்தர்கள் அப்படின்னா நம்ம லிட்ரலா 18 சித்தர்கள் அப்படின்னு மட்டும் நினைச்சு வச்சிருந்தோம்.
அதுக்குரிய மீனிங் வந்து பதியை எண்ணிய சித்தர்கள் அப்படின்னு நீங்க பிரிச்சு சொன்னீங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருந்துச்சு. அப்புறம் 47th சாங்ல வந்து பனை மரம் அத பத்தி நீங்க கொடுத்திருந்தது. அந்த 300 இயர்ஸ் ஓல்டு பனை மரம் அந்த இதை பத்தி சொன்ன. ஆக்சுவலி இதுல வேர்டா இல்ல, பட் அந்த பனை மரத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த அரைஞான் கயிறு அப்படின்னு 48th சாங்ல வந்துச்சு. அதுல வந்து இவ்வளவு நாள் இப்போ இவ்வளவு நாளைக்கு நம்ம அருணா கயிறு கெட்டுறோம்னு சொல்லுவோம். அது ஏன் கெட்டுறோம்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. அத அது ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னது. அந்த ஜானுனா ஒரு அளவு, அதுக்கு ஹாஃப் இது வந்து அரைஞான், அந்த இது சொன்னது அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேதம்னு 51 அந்த சாங்ல வேதம்னா வேவு பார்ப்பது, நம்மை நாமே ஆராய்ச்சி செய்வது அப்படின்னு போட்டிருந்தது. அதுல நீங்க ரிக்வேதத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த 4 வேதத்துக்கும் இவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் தெரியாம தான் நம்ம படிச்சோமான் இருக்கு. அதாவது ரிக்வேதான உருக்குன்னு தமிழ்ல வருது. அது நம்ம உருக்கி நம்ம உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதுல சொல்லியிருந்தீங்க. சாம வேதத்துக்கு சமம் பேலன்ஸ் பண்ற மாதிரின்னு சொல்லியிருந்தீங்க. யதுர் வேதம் வந்து அதர்வன வேதம் வந்து தட் கிவ்ஸ் நாலேஜ். தருவன அதர்வன, அந்த தருவன அது வந்து நாலேஜ் கொடுக்கறதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப இம்ப்ரெசிங்கா ஆக்சுவலி தெரிஞ்சது வந்து நூல் 295 சாங்ல. அதுல வந்து நூல் வந்து நூல்னா நம்ம புத்தகம், புக்கு அவ்வளவுதான் சொல்லுவோம். நீங்க நூலுக்கு வந்து அந்த லைக் த்ரெட்டுக்குரிய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம புத்தகம்னா நம்ம நாலேஜ வந்து டைப் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டைஸ் அஸ் வித் அவர் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 310ல கருத்து, கருத்துனா கரு பிளஸ் வித்து, வித்துனா விதைன்னு சொல்லியிருந்தீங்க. கருனா மூலப்பொருள். அதாவது இவ்வளவு நாளைக்கு லிட்டரலா கருத்துனா ஜஸ்ட் ஒப்பீனியன் அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அது நம்மளுடைய கருத்து நமக்குள்ள இருக்கிற ஒரு இதை வெளிக்கொண்டதுதான் அந்த கரு. நம்மள்ட்ட இருக்கிற உள்ள இருக்கிற கருவை வெளியில கொண்டு வர்றதுதான் கருத்து அப்படின்னு அந்த வேர்ட் சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு சாங்ல விளாம்பலத்தை பத்தி கரெக்டா தான் சொல்றேன் பிரியா, சொல்லவா? சொல்றீங்க, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன், சொல்லுங்க. அடுத்து 315ல விளாம்பழம் பத்தி சொன்னீங்க. அது வந்து காய் வந்து ஒட்டி இருக்கும். அது வந்து நம்ம மெச்சூர்டா இருக்கிற நேரம், அது ஒன்ஸ் அந்த காய் மெச்சூர்ட் ஆகிற நேரம் அது கீழே விழுந்துரும். அது மாதிரி நம்மளும் இறைவனை நினைக்க நினைக்க நம்மளுடைய மாயை அகலும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விளாம்பலத்தை வச்சு ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தீங்க. அது நல்லா இருந்துச்சு. 325 சாங்ல எல்லாமே சமாதி. வந்து திருமூலர் கொடுத்த விளக்கம் தானே? இல்ல, எனக்கு நீங்க கொடுத்ததுதான் இருக்கு. அதுல அதாவது நீங்க சொன்னதுல இவ்வளவு இது அந்த வார்த்தையை நாங்க யோசிச்சு கூட பார்க்காத மாதிரி வித்தியாசமான ஒரு பெர்செப்ஷன்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அந்த சமாதி சமம் பிளஸ் ஆதின்னு சொன்னீங்க. சமாதினா இறந்து போன பிறகு இருக்கிறது சமாதி. நீங்க வந்து அது சமம் பிளஸ் ஆதின்னு ஆதி இறைவனோட நம்ம கலந்து சமமாயிடுறது, அதனால சமாதி அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழுக்கு. அடுத்து பரம்பரை, அதுவும் நீங்க சொன்னீங்க. பரம் ஆண் சொன்னீங்க, பறை வந்து பெண். ஆனா சிவன் சொன்னீங்க, பறை வந்து பெண் சொன்னீங்க. இவ்வளவு நாளைக்கு நம்ம பரம்பரைன்னு நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் மட்டுமே நினைச்சிட்டு இருப்போம். உண்மையான பரம்பரை வந்து சிவன் பார்வதின்னு சொன்னீங்க. அது அப்புறம் காரம்னா அழித்தல்னு சொன்னீங்க. சம்காரம், அகங்காரம். சம்காரம்னா அதுவும் அழிக்கிறது. காரம்னா நம்ம வந்து உரைப்பு மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம். இது ஒரு காரம் டிஃப்ரெண்டான வேர்ட் மீனிங்கோட வந்துச்சு. அதுக்கப்புறம் மறை வேதம், மறைனா வேதம் சொன்னீங்க. மறைத்தல், அதாவது ஞானம்.
ஆஹ் வேதம் வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது, மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னீங்க. இவ்வளவு நாளைக்கு அது தெரியாது. சும்மா மறைச்சிறது சம்திங் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் பாத்திரமும் நீங்க அந்த கொள்ள அளவு அப்படின்னு சொன்னீங்க. லிட்டரலா இப்போ சமைக்கிற பாத்திரம் அந்த பாத்திரம் தான் சொல்லுவோமே தவிர அது ஒரு எவ்வளவு அளவு கொள்ளுமோ அதுதான் பாத்திரம் அப்படிங்கிறது அது ஒரு வேற மீனிங்கா இருந்துச்சு. அது மாதிரி தீர்த்தம்னா தூய நீர் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் நம்ம வினைகளை தீர்க்கும் நீர், அதனால தீர்த்தம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நான் பிரிச்சு பிரிச்சு எழுதி வச்சிருந்தேன். தேங்க்ஸ் பிரியா. இது எல்லாமே அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய தடவை நம்ம சொல்லியிருப்போம், ஆனா அதனுடைய மீனிங் புரியாம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண பிறகுதான் இப்படி கூட மீனிங் இருக்கா இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்யூ சுதா. அப்புறம் இன்னொன்னு, அண்ணா சொன்னதுல வந்து அந்த இங்கு சொல்லணும்னு சொன்னாங்கல்ல. உம் குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அங்க 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 அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருந்துச்சு. அதாவது சொல்லுவோம், நம்ம எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க. பெரியவங்க எல்லாம் குட்டி பிள்ளைகளை தூக்குனாங்கன்னா தூக்குன உடனே அங்க சொல்லு அங்க சொல்லு அப்படிம்பாங்க. அது ஏங்கிறது இவ்வளவு நாள் தெரியாது. அண்ணா சொன்ன பிறகுதான் ஓ இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்ட் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. தேங்க்ஸ் பிரியா. தேங்க்யூ சுதா. ராஜி, உமா. நான் இன்னைக்கு ஒண்ணுமே சரியா பார்த்து வைக்கல. அவங்க சுதா சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இது கவனிச்சு நிறைய எழுதி வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க சொன்னது. நான் சொல்றது அவங்களுக்கு கம்பேர் பண்ணி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். ஆக்சுவலா வந்து நான் முத இந்த பாட்டு கடவுள் வாழ்த்து பாட்டே வந்து எனக்கு அது திருமந்தத்துல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எங்க சித்தி வந்து அது பாடுவாங்க. அப்போ நான் அதை கேட்டது வந்தேன்னா, புந்தியில் வைத்து அடி போட்டுடுவேன், எனக்கு தொந்தியில் வைத்து ஒரு தொந்தியை பத்தி ஏதோ சொல்றாங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து என்னோட ஞானம் இருந்தது. ஆனா அதுலயுமே எங்க சித்தி பாடும்போது அந்த யானை கொழுந்தினை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப நல்ல வார்த்தை. யானத்துக்கு ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம். யானம் ஃபுல்லா ஒரு கொழுந்து செடி, கொழுந்து துளிர் விடுற ஒரு இது மாதிரி இருக்கிறது. எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப அருமையான ஒரு இது. நான் நிறைய பாட்டுகள்ல இந்த மாதிரி வந்தேன்னா ரசிப்பேன். எந்த பாட்டுனாலும் எதுனாலும் நம்ம ரசிப்போம் இல்லையா? எனக்கு அந்த வார்த்தை வந்து அதே மாதிரி இந்தின் இளம்பிறை, இளம்பிறை அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அந்த கடவுள் வாழ்த்து பாட்டு வந்து இதுல இருக்குன்றதே வந்து நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ நாள் கழிச்சு நான் அது படிக்கும்போது ஒரு 5th 6th படிக்கும்போது நான் அந்த பாட்டு எங்க சித்தி பாடுவாங்க. அப்பா நான் கேட்டிருக்கேன். அப்புறம் வந்து தொந்தியில அது புந்தி, புந்தினா மனம், புத்தியில வைத்து அவரை வந்து வழிபடணும். எவ்வளவு ஒரு இதா இருக்கு, எவ்வளவு ஒரு வார்த்தை நயம் அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து ஒன்று அவன் தானே நீ தினைக்கும் இதுல பாடுறது. அதுல வந்து அந்த 7 வந்து உந்த சென்றனன். எனக்கு அது வந்து மீனிங் தெரியல. உடனே நான் அதை எடுத்து அதை தேட ஆரம்பிச்சேன். அது வந்து மேல் நோக்கி வந்து விரிஞ்சுக்கிட்டே போறது அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருந்தது. பிக் பேங் தியரின்னு நினைக்கிறேன் அது. அது வந்து உலகம் அண்டம் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப கடவுள் எப்படி இருக்காரு, நமக்கு சிவன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றது விரிஞ்சுக்கிட்டே போகிற ஒரு இது. அந்த இது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இரண்டாவது இது. அப்புறம் அதே மாதிரி வந்து ஆஹ் இந்த சென்னையில ஒரு கோயில் சொல்லுவாங்க இல்லையா, முண்டக கன்னி அம்மன் அப்படின்னு. அப்ப நான் வந்து எனக்கு அது முண்டகம்னா எனக்கு என்ன சாமிக்கு போய் முண்டகம்னு பேர் வச்சிருக்காங்க, இது என்ன அர்த்தம்னு எனக்கு ரொம்ப நாள் புரியாம இருந்தது. அப்ப டிவில ஏதோ ஒரு நிகழ்ச்சி பார்க்கும்போது அந்த தமிழை வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து முண்டக கன்னி அப்படின்னா முண்டகம்னா தாமரை போன்ற கண்களை உடையவள். ரொம்ப அப்பதான் ஐயோ இவ்வளவு நாளா நமக்கு அது தெரியலையே அப்படின்னு. இப்போ புதுசா அதுல வந்து பங்கயம் அப்படின்ற வார்த்தை இப்போ நேத்து 1ஆம் தேதி கிளாஸ்ல வந்து அப்ப பங்கயம் அப்படின்னா அதுவும் வந்து தாமரை அப்படின்னு. அப்ப பத்மம் தாமரை அப்படின்னு, கமலம் தாமரை அப்படின்னு
அப்ப புதுசு புதுசா இந்த எத்தனை ஒரு ஒரு மலருக்கு எத்தனை விதமான இது வந்து இருக்குன்றது வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அண்ணா அவங்க சொன்னதுல வந்து என்ன அப்படின்னா, இந்த அகங்காரம், மமகாரம், இந்த அகங்காரம் அப்படின்றது வந்து எனக்கு அகங்காரத்தோட இருக்காங்க அப்படின்றது வந்து அது தேவையில்லாதது அப்படி இப்படின்னு நம்ம யோசிக்கும் போது உங்க அண்ணா சொன்னாங்க அது ரொம்ப ரொம்ப தேவையானது. மமகாரம் தான், நான் மட்டும்தான் சொல்லக்கூடாதே தவிர எனக்கு என்னுடையது அப்படின்னு தான் இருக்கக்கூடாதே தவிர நான் அப்படின்றது வந்து தேவையான ஒண்ணு அப்படின்னு சொன்னது எனக்கு அது வந்து என்னோட அந்த பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட எண்ணங்கள் இதே வந்து அப்படி மாறி போகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து இந்த நடுவு நிலைமை, இந்த ஒவ்வொருத்தவங்களும் எப்படி சொல்றாங்க அப்படின்றது. நடுவுல நிக்கிறவங்க மதில்ல வந்து நடு இதுல பூனை மாதிரி அப்படி இப்படின்னு, இதுல அப்படி இல்லாம அவங்களுக்கு அழகான ஒரு வார்த்தை நடுவு நின்றார். எனக்கு அந்த வார்த்தையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த இது சந்தனயத்தோட சொல்றது ஒவ்வொருத்தவங்களையும், வாமத்தோர், காமத்தோர், ஓமத்தோர், நாமத்தோர், ஒரு மது உண்டு அந்த இவங்களுக்கு கூட ஒரு சந்தம், அந்த அழகா அந்த சந்தத்திலேயே வருது எல்லாமே. காம உணர்வோட இருக்கவங்களுக்கு ஒரு பேரு, இறைவனை வந்து ஹோமம் இதெல்லாம் வச்சு ஓமத்தோர், அவங்களுக்கு திருநாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நாமத்தோர். இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்ப தமிழ்ல தான் இப்படி இருக்கும். நம்ம தேடி தேடி நிறைய வந்து இந்த மாதிரி இல்லையாவது நம்ம மத்தவங்க இதை கேட்க கேட்கதான் நமக்கு வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா நம்ம யாரும் எடுத்து படிக்கவே மாட்டோம். இது வந்து நிறைய அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி வந்து ஆஹ் சிவனுக்கு வந்து பேரு சத்தன் அருள்தரின் சக்தி அருள் உண்டாம். சக்தி சத்தன் வந்து யாருக்கு அருள்னா சக்தியும் சேர்ந்து, அதே மாதிரி சக்திக்கு யார் தருவான்னா அதே சிவன் தான். அப்ப இவங்க இல்லாம அவங்க இல்ல, சக்தி இல்லைன்னா சிவம் இல்ல, அந்த வார்த்தையோட இதுதான் அது. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ கர்ப்பகிரியையில ஒரு பாட்டுல 457வது பாட்டுல போகின்ற எட்டும் புகுகின்ற பத்தெட்டும், இந்த பத்தெட்டும்ன்றது வந்து பிரிச்சு சொல்றது, 10 8ன்னு அந்த ரெண்டு அந்த இதை சொல்றாங்க இல்லையா. எனக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு, நான் நிறைய இது வந்து எழுதி வைக்கல, எதுவும் இது பண்ணி வைக்கல. ஆனா இங்க கேட்கும் போது எனக்கு வந்து இதெல்லாம் புதுசு புதுசா நிறைய வார்த்தைகள், நிறைய இதை வந்து நான் இப்பதான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு ஒரு உடலை வந்து நமக்கு வந்து தமிழ்ல இதை பத்தி எல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் எங்க போய் எனக்கு தெரிஞ்சதுன்னா, எங்கேயோ ஒரு மூலையில ஊர்ல போய் வட இந்தியால இருக்கும்போது தனியா பேசக்கூட ஆள் இல்லாம இருக்கும்போது தான் நான் வந்து புக்கும் கூட கிடைக்காது. அப்போ அந்த சமயத்துல யாராவது தமிழ்ல பேசினாங்கன்னா நான் எங்க சாரும் அவங்க பின்னாடியே போவோம். தமிழ்ல பேசிக்கிட்டே போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச பயமா இருக்கும், யாரு என்னன்னு தெரியாது நமக்குன்ட்டு. பட் ஆனா அந்த மொழியை வந்து கேட்டுக்கிட்டே போவோம். அதுவாது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு தமிழ் மொழி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே போவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த கிளாஸ் வந்து எவ்வளோ இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. என்னோட மனநிலையும் சரி, என்னோட நாலேஜ் இதுவும் சரி, இதுல நிறைய நான் வந்து மாற்றங்கள் வந்து நிறைய இருக்கு. அடுத்து வந்து பாத்திரம் அபாத்திரம், அந்த இதுல வந்து சொல்றது ஒரு பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும் அப்படின்றது கூட வந்து ஒரு இதுனா, அபாத்திரம் வந்து ரொம்ப முக்கிய இது. ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு பண்ணாதீங்க, வேஷம் போடுறவங்க, அன்பு இல்லாதவங்களுக்கு, அதெல்லாம் வந்து ஒரு தேவையற்ற ஒரு இது அப்படின்னு. இறைவனை நினைக்காம இருக்கிறவங்களுக்கு, நீ கடவுளை கூட நீ நினைக்காம இரு, நீ வந்து நாத்திகனா இருக்கிறது கூட பிரச்சனையே கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப உச்சமா இருந்தது. அது அதுல எல்லாம் வந்து நமக்கு ஒரு போல்டான ஒரு வார்த்தைகளா நான் வந்து திருமூலர் எழுதி இருக்கிறத இதுல வந்து பாக்குறேன். அதே மாதிரி அதோமுக தரிசனம், அந்த அண்டத்தை அவங்க வர்ணிக்கிறது, மேல இருந்து அவங்க பார்க்கும்போது கரிய நிறத்தோடு அந்த இது இருக்கு. அத சொல்லும் போதே நமக்கு அது கற்பனையில அது விரிஞ்சுக்கிட்டே போனது ரொம்ப 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 நல்லா இருந்தது. இப்ப நீ ஒரு இது சொன்ன இல்லையா, பெண்மை கலந்த அழகு, ஆண்மை கலந்த அழகு அப்படின்னா, ஆண்கள்லயே 2 வகை உண்டு. ஒருத்தவங்க வந்து பெண்மை கலந்து இருப்பாங்க, சிலர் வந்து ஆண்மையோட இருப்பாங்க அப்படின்னு.
அதுக்கு வந்து மதுரையில தான் சொல்லுவாங்க. ஆஹ் சுந்தரேஸ்வரர்னு சொல்லி அங்க சிவனை வந்து சொல்லுவாங்க. ஈஸ்வரன் அப்படின்னா அதே வந்து ஒரு கம்பீரம். அதுல எவ்வளவு சுந்தரேஸ்வரர், சுந்தரன்னா அழகு இல்லையா? நீ சொன்ன உடனே எனக்கு அதுதான் ரொம்ப தோணுச்சு. சுந்தரேஸ்வரர்னா அந்த அழகுலயே வந்து கம்பீரமான அழகு. அதே மாதிரி அங்கிட்டு ஒருத்தர் இருக்காரு, ஆஹ் அழகேசர், கள்ளழகர். அவர் சுந்தர ராஜ பெருமாள். அவருக்கு வந்து அந்த பெண்மை கலந்த அழகுக்கு வந்து சொல்லுவாங்க. நீ அந்த குரில் நெடில் வச்சு சொன்ன உடனே எனக்கு வந்து இந்த இதுதான் தோணுச்சு. அந்த கடவுளே வந்து மதுரையில வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவர் வந்து பெண்மை கலந்த கடவுள், மென்மையானவர், அணுகுமுறை எல்லாம். இங்க வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஆஹ் கம்பீரம், வீரம், அந்த மாதிரி இது. எனக்கு அதனால இந்த இன்னைக்கு கிளாஸுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த உயிரெழுத்துகளுடைய விளக்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்பா. தேங்க்யூ ராஜி. அதுவுமே அந்த உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் நடுவுல ஆயுத எழுத்து வச்சிருக்காங்க. அது உயிரெழுத்தோடையும் சேராது, மெய்யெழுத்தோடையும் சேராது. அது வந்து அழி எழுத்து. அத வந்து நம்ம எப்படி டைரக்ஷன்ல வச்சு பார்த்தாலும் அக்கு வந்து அக்காவே இருக்கும். ஆவ வந்து நம்ம தலைகீழா பார்த்தாலோ வேற ஆங்கிள் வச்சு பார்த்தாலோ அது எழுத்தோட வடிவம் எல்லாமே மாறிடும். ஆனா அந்த ஆயுத எழுத்து மட்டும் அக்குக்கு வந்து அப்படி ஒரு சிறப்பு. அது வந்து அர்த்தநாதீஸ்வரரோட தத்துவத்தை வந்து குறிக்குது. அப்ப தமிழ் எழுத்துக்களே வந்து ஒரு சாதாரண மொழி கிடையாது. நம்ம உடலையும் உயிரையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப நம்ம வந்து இறைஞானத்தை அடையிறதுக்கு எங்கேயுமே போக வேண்டாம், நம்மகிட்டே இருக்கு. நம்ம என்ன புண்ணியம் பண்ணோமோ, நம்ம இத பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதே நம்ம பாதி இறைநிலைய போய் அடைஞ்சிட்டோம். அந்த மீதி கொஞ்சம் தான் இருக்கு. அத வந்து நம்ம முயற்சி பண்ணிடலாம். அது மாதிரி அந்த அக்கு வேறு ஆணி வேறு அப்படிங்கிறதுக்குமே இப்ப இப்ப சுதாவுக்கும் ராஜிக்கும் என்ன வித்தியாசம்னா, சுதா வந்து புத்தியை யூஸ் பண்றாங்க. ஃபுல்லா நோட்ஸ் எடுப்பேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த புத்திய வச்சு எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இது இதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ராஜி வந்து ஒன்னொன்னையும் அப்படி ரசிக்கிறவங்க. அவங்க வந்து மனசார அந்த உணர்ந்ததை வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா எனக்கு இந்த விளக்கம் எல்லாமே எங்க அண்ணன் கொடுத்த விளக்கத்தை தான் வந்து நான் கொடுக்குறேன். அது மாதிரி அந்த அக்கு வேற ஆணி வேற பிரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு ஒரு பழமொழி மாதிரி சும்மா அடிச்சு விட்டோம். சின்ன வயசுல இருந்தே சொல்லுவேன், நான் மேக்ஸ்ல நல்ல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பாத்துருவேனாக்கும் அப்படின்னு. இப்ப அதுக்கு உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா, வேர் அப்படின்னா ரூட். நம்ம உடல்ல வேர் எங்க இருக்கு அப்படின்னா மூலாதாரத்துல இருக்கு. கீழே இருக்கக்கூடியதுதான் வந்து வேறு. நம்ம அக்குங்கிறது எங்க பார்த்தோம்னா, அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, தலைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுரப்பி, 3 ராஜ சுரப்பி, கூம்பு சுரப்பி, அது 3ம் அக்கு வடிவத்துல மேல இருக்கு. அப்ப அக்கு வந்து எங்கேயோ இருக்கு, ஆணி வந்து எங்கேயோ இருக்கு. ஆணி வேர் அப்படிங்கிறது கீழே இருக்குது. ஒரு மரத்துக்கு எப்படி ஆணி வேர் கீழே பிடிச்சு இருக்குமோ அது மாதிரி நம்ம உடல்ல இங்க இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு எதுவுமே பிரிக்க தெரியல. எல்லாம் அப்படியே கலந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போதுதான் நம்ம அந்த இறை ஞானத்தை தேடி போகும்போது எல்லாத்தையும் நாம பிரித்து பார்க்கும்போது இந்த வேர் வந்து கீழே இருக்கு, அந்த அக்கு வந்து மேல இருக்கு அப்படின்னு அதை பிரிச்சுட்டு அந்த கீழே இருக்கிற அந்த வேர் ஆற்றலை கொண்டு போய் மேல சேர்க்கறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தோட அந்த அத்தனை சார அம்சத்தையும் ஒரே பழமொழியில நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு நிமிஷம் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு அந்த வயசுலயே நம்ம அதுக்கு விளக்கம் கேட்டு புரிஞ்சிருந்தோம்னா அன்னைக்கே நமக்கு இந்த ஞானம் வந்திருக்கும். ஒவ்வொரு எழுத்து, சொல், பழமொழி, பாட்டு எல்லாத்துக்குள்ளயுமே வந்து அந்த இறைஞானத்தை நீ எப்படி தேடணுங்கிறத நம்ம தான் வந்து மறைமுகமா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். அவங்க வந்து வெளிப்படையா தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு அது மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு எப்ப அது புரியணுமோ அன்னைக்குதான் வந்து நமக்கு அது வந்து புரியுது. ஓகே, தேங்க்யூ சுதா, தேங்க்யூ ராஜி. வேற யாரும் சொல்றீங்களா? விஜயலட்சுமி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க, நீங்க பேசுறது கேட்காதுமா.
சொல்லுங்க விஜயலட்சுமி மேம். சாந்தி வெயிட் பண்ணுங்க, அவங்க சொல்லட்டும். எனக்கு வந்து வியந்து பார்த்த தமிழ் சொல் 3 தலைப்புல கேட்டிருந்தீங்க. கேக்குதா? கேக்குதுமா. வியந்து பார்த்த தமிழ் சொற்கள் வந்து எனக்கு 2 சொற்கள். ஒண்ணு அதோமுகம், இன்னொன்று மகேஸ்வரன் வார்த்தை. அது வந்து அதோமுக தரிசனத்துல அதோமுகம்ன்ற வார்த்தை சாதாரணமா ஒரு வார்த்தைன்னு தான் நினைச்சோம். ஆனா அது சிவனுடைய 6வது முகம், அருள்முகம், கீழ் நோக்கிய முகம், இப்படிலாம் விளக்கம் படிச்சது அது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அதே மாதிரி மகேஸ்வரன் இன்றைய சிவன் அடியார்கள் தான் ஈஸ்வரனுக்கு மேல மகா ஈஸ்வரன் அப்படின்னு அவங்களுக்கு பேரு அப்படின்னு சொன்னது அதுவும் ரொம்ப ஒரு வியப்பு செய்தியா ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சொல்லின் அர்த்தம் இப்பதான் புரிந்தது அப்படின்னு கேக்குறீங்க. அதுல இந்த சமாதி அவங்க சொன்னாங்களே, சமாதின்றது நான் ஒரே வார்த்தைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது சமம் பிளஸ் சாதி அப்படின்ற அர்த்தம் இப்பதான் எனக்கு அது புரிஞ்சுது. அதே மாதிரி இயமம், பிரம்மச்சரியம், தாரணை, இதெல்லாம் கூட இப்பதான் அர்த்தம் புரியுது. இந்த வார்த்தைகள்லாம் கேட்டிருந்தாலும் அர்த்தம் சரியா தெரியாது, இப்ப பொருள் வந்து நல்லா புரியுது. அதே மாதிரி அந்த தற்புத்திர மார்க்கம் 4 மார்க்கத்துல சொன்னது அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த 5 கவசங்கள் சொன்னீங்க, அன்னமய கவசம், அந்த மாதிரி அதுவும் ஒரு புதிய அர்த்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பொறையுடைமையில மூக்க பத்தி சொன்ன அது வந்து அது ரொம்ப விளக்கம், ரொம்ப நல்ல உணர்வுகளை சார்ந்தது. அந்த மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாத்திரத்துல வந்து நம்ம இறைவனை நினைக்காம தர்மம் செய்தாலும் பெற்றுக்கொண்டாலும் அவங்க 7 வகை நரகங்களை அடைவார்கள் அப்படின்னு ஒரு சொன்னீங்க. அது ஒரு இதுவாக. அதே மாதிரி இன்னொன்னு இந்த தாவரத்தை பத்தி மரத்தை பத்தி சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது மாதிரி இந்த கத்திரிக்காயை பத்தி சொன்னீங்க, கத்திரிக்காய் லிங்கம், அது தீவினை வந்து நல்வினையா மாறும் அப்படின்னு சொன்னது அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி பெரியாரை துணை கோடல்ல வாகன் இல்லா யானை தானே மாளும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு இப்பதான் அந்த அர்த்தம் புரியுது. அடுத்தது புதிதாக படிச்ச தமிழ் சொல்னு சொன்னா, இப்போ சமீபத்துல சொன்ன வர்க்கரி, இந்த சொல் வந்து புதிதாக படிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த விஞ்ஞான கலை, பிரளய கலர், அதுவும் புதுசா படிச்ச சொற்கள். இன்னும் ஞாசம், பிரத்யாகாரம், இதுவும். அடுத்தது இந்த முத்திரைக்கு வந்து நீங்க சொன்ன விளக்கம், முத்து பிளஸ் திரை, அது வினை தொகை, அது முக்காலத்துக்கு வரும்னு சொன்னது அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி தமிழ் மொழியோட அழகெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து அந்த இறை பக்தியோட இதையும் சேர்ந்து படிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி எங்க சார் சொன்ன விஷயங்கள் கூட இந்த அக்கை பத்தி அவங்க பேசும்போது தலைக்குள்ள இருக்கிறது, இப்ப நீங்க சொந்த இணைச்சு பார்க்கும்போது அக்கு வேற ஆணி வேறன்றது இப்பதான் ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி சார் வந்து இந்த மகங்காரத்தை பத்தி சொல்லுவாங்க, அது வந்து மேல் சட்டைகள், அகங்காரம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும், அது ஒரு மெல்லிய திரை மாதிரி நீங்கிடும், இந்த மேல் சட்டை தான் மகங்காரம் சொன்னது சார் சொன்னது. அதே மாதிரி 108 மர்ம புள்ளிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு வில்வை இலை சுவாசம் பத்தி, அந்த 3 இதுவா இருக்கிற சுவாசத்தை பத்தி சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து அந்த அரிசிவ வசம்பு சொன்னாங்களே, அந்த வசம்பு வந்து நெல் இதுலதான் பயிராகும்
அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நம்ம கண்களை வந்து 2 திருவடிக்கு ஒப்பிட்டு பேசினாங்க. இதெல்லாம் வந்து நம்மள இந்த உள்நோக்கிய போறதுக்கு ரொம்ப சிறப்பா உதவியா இருக்குது. அதனால இந்த எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த ஒரு வருஷ கிளாஸையுமே அப்படியே ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்து ஆமா இது படிச்சோம்ல இது படிச்சோம்லன்னு நீங்க சொன்னது அவ்வளவுமே இந்த ஒரு வருஷம் நடந்ததை ஃபுல்லா அப்படியே சின்னதா எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டீங்க. நன்றிம்மா. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரல, கொஞ்சம் இடையில தான் சேர்ந்தேன். ஆமா ஆமாம்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. ஓகே. சாந்தி மேம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ் மொழியோட அருமை வந்து இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சுன்னு தான் நினைக்கணும். இப்ப திருமந்திரம் படிக்க ஆரம்பிச்சோன்னையும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிச்சு. அதாவது நான் 10th முடிச்சுட்டு +1 +2 படிக்காம பாலிடெக்னிக் சேர்ந்தேன். அப்போ வந்து இந்த மிஸ் பண்ணது என்னன்னா இந்த தமிழ் மொழியை தான் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா மற்ற எல்லாமே மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் நிறைய வரும். இப்ப இந்த தமிழ் மொழியோட சிறப்பை வந்து இப்போ உணரக்கூடிய ஒரு இது சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சேன். உயிர் எழுத்துக்கள் ஃபுல்லா நம்ம உயிர் சக்தியை வந்து வளர்க்கக்கூடிய எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் எல்லாம் நம்ம 18 மண்டலங்களுக்கும் 18 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து உணர்வு பூர்வமா நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப எவ்வளவு அருமையா இந்த மொழி வந்து எப்படி உருவாகி இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அது போக நிறைய எழுத்துக்கள் பத்தி இப்ப நான் அதாவது இந்த யோகா கிளாஸ்ல வந்துட்டு நம்ம இந்த லாக்டவுன் அப்ப நிறைய விஷயம் வந்து படிக்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து தமிழ் மொழியை பத்தி பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொன்னா சொல்லி அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம் வந்து பூதம் அப்படிங்கிறது. பூதம்ங்கிறது என்னன்னா பூ பிளஸ் விரிதல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பூ வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. அதே மாதிரி நம்ம பிரபஞ்சம் வந்து பறந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது, பெருசாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத இது பண்றதுதான் அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற இதை சொல்றப்ப பூதத்தை பத்தி சொன்னாரு. அந்த ஒவ்வொரு பூதமும் வந்து விரிஞ்சுக்கிட்டே, அந்த பிரபஞ்சம் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படிங்கறதான் அந்த பூதம் அப்படிங்கிற இதுல சொன்னாரு. அதுக்கப்புறம் நிறைய இறை இறை அப்படிங்கிறது அதுக்குரிய மீனிங். இறைவன்கிறதுல இந்த இறைங்கிற மீனிங் வந்து என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூச்சு இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி அந்த உள்ள இருக்கக்கூடிய இறை சக்திய நம்மளா இறைத்து அதை வந்து வெளிக்கொண்டு வந்து அதை வந்து உணரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்னா சொல்றப்ப மணிப்பூரகம் அப்படிங்கிற சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தொப்புள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளி, அந்த சிகப்பு நிற ஒளி மணி அப்படின்னு சொல்லி அந்த அது பூரகம் அப்படிங்கிறது மணிப்பூரக சக்கரத்தை பத்தி சொல்றப்ப அந்த இதுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கபாலம். கபாலம்னா சும்மா நம்ம மண்டையோடு அப்படின்னு தான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு நல்லா பிரிச்சு அண்ணா சொல்லி தந்தாங்க. கபம் பிளஸ் ஆழம். அதாவது நம்ம தலைப்பகுதியில ஆழமா இருக்கக்கூடிய அந்த பகுதியில வந்து கபம் வந்து இருக்கு. அந்த கபம் தான் மலம், அழுக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்க தான் நம்ம வந்து அந்த இறை சக்தியை வந்து உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து பிரிச்சு சொன்னாங்க. கபம் பிளஸ் ஆழம் அது. அதுக்கப்புறம் கண்ணன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம கண்ணை தான் நம்ம வந்து ஒரு இறை சக்திக்கான முதல் படி. அதனாலதான் அந்த கண்ணன்கிற பேர் வந்து கண் அப்படிங்கறதுல இருந்துதான் உருவாச்சு அப்படிங்கறது வந்து நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்னம் வந்து பாலை நீரை பிரிச்சு பருகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல சின்ன கிளாஸ்ல எல்லாம் அப்படி இது பண்ணியிருப்போம். பிரியா தான் ஒரு தடவை வந்து அன்னம்னா நம்ம சாப்பிடுற அந்த அரிசி உணவு, அதுல வந்து பாலை ஊத்துனா பால் இல்ல எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிடும், சுத்தி அந்த லைட்டா தண்ணி மாதிரி இது தெரியும், அதனாலதான் வந்து அதை வந்து அன்னம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி இன்னும் என்னன்னா கால் அப்படிங்கிறது நம்ம மூச்சுல வந்து கால் பங்கை எடுத்துக்கக்கூடிய ஒரு உறுப்பு, அதனாலதான் அதுக்கு வந்து கால் அப்படின்னு சொல்லி பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வில்வம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம சும்மா எதுக்கு பயன்படுத்துறோம் என்ன அப்படிங்கிறதே தெரியாம
நம்ம வந்து என்னது சிவ பூஜைனா வில்வம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது. வில்வம்ங்கிறது அப்படி என்னன்னா நம்ம கண்ணு, இந்த 2 கண்ணு, அப்புறம் மேல இருக்கக்கூடிய அந்த அர்ஜுனா சக்கரம், இந்த 3 சேர்ந்து 3ஓட ரூட்டும் சேர்ந்து இந்த மூக்கு பகுதியில அந்த இது மாதிரி அந்த அதுக்குரிய ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வில்வத்தோட இது மகிமை அந்த ஒண்ணு அது வந்து இப்பதான் வந்து தெரிஞ்சுச்சு. அப்புறம் அக்குங்கிற எழுத்து அது வந்து ரொம்ப அமேசிங் தான். அதாவது சின்ன வயசுல வந்து நம்ம எந்த சின்ன பிள்ளைகளை பார்த்தாலுமே வந்து வீட்டுல வந்து பெரியவங்க சொல்லி கொடுக்க நம்ம குழந்தை பிறந்தோடனே அக்க சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு இந்த அக்கு சொல்ல சொல்றாங்க, அக்க சொல்ல சொல்றாங்க, அக்கு அங்கு அதைத்தானே சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த அக்கு அங்குக்கெல்லாம் நான் நிறைய இடத்துல அப்புறம் யோசித்து பார்த்திருக்கேன். இங்கு அந்த மாதிரி எழுத்துலாம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்றது கிடையாது. ஆனா அதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம தலைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கிளான்ஸையும் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது. 3 அந்த அக்குங்கிற வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸை வந்து நல்லா தூண்டி வந்து நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுது. அந்த இது மூலமா தான் குழந்தைக்கு வந்து மதிப்பால் சுரந்து குழந்தை வந்து வேகமா வளருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அரிசி வசம்பு அதுவும் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இது பண்ணேன். அதுல வந்து அரிசி அப்படிங்கிறது ஹரி சிவ சம்போ அப்படிங்கிற நம்ம அதை வந்து நம்ம வந்துற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாலே நம்ம வந்து நல்ல நிலைக்கு வந்து வர முடியும் அப்படிங்கறத சொன்னாங்க. வேற அதே மாதிரி இன்னும் நான் எல்லா பாட்டையும் வந்து இப்பதான் தான் கவனிச்சு நான் பாக்குறேன். ஒவ்வொரு பாட்டுலையும் வந்து இந்த மெய்யெழுத்து தவிர ஒவ்வொரு லைன்லயும் வந்து 12 எழுத்துக்கள் வந்து இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் கூட ஒரு அவ்வளவு ஒழுங்கோட ஒரு இது பண்ண ஒரு இதை வந்து நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு எழுதணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல ஒரு சித்தரா இருந்து அது அவங்க ஞானத்துல வந்திருக்கு. கலைகள் நூல்கள் எல்லாமே அவங்க ஞானத்துல வந்து அவங்க வந்து இந்த இத திருமந்திரத்தை வந்து எழுதியிருக்காங்க. சோ அத வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு பிரியா. நன்றி சாந்தி மிஸ். சாந்தி மிஸ் வந்து நானும் சாந்தி மிஸ்ஸும் நாள் பார்த்ததுல இருந்து நாங்க பேசுனது பகிர்ந்ததெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சு அப்ப நடந்ததுல இருந்து சொல்றாங்க. நல்லா இருந்தது சாந்தி மிஸ். நன்றி. சரி. வேற வேற யாரும் சொல்றீங்களா? நோட் பண்ணிருந்தீங்களா? அக்கா நான் ஒரு 2-3 மட்டும் சொல்றேன். இது வந்து அந்த இளமை நிலையாமையில வந்து நரை திரை மூப்பு அந்த 3 விஷயம் வந்து எப்படி நம்ம இளமையில இருந்து மாறுறோன்றத வந்து சொல்ற மாதிரி இருந்தது. நரைனா தலையில உள்ள நரை மாறுது, திரைனா கண் காது இதெல்லாம் அடைக்கப்படுது, மூப்புன்ற போது அந்த தேய்மானத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இது சொன்னது நல்லா இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு நான் ரசிச்சு கேட்டது வந்து இந்த அஷ்டமா சித்திகள் 8 சித்திகள். அது வந்து நம்ம இந்த படத்துல பார்க்கும்போது இந்த அஷ்டமா சித்திகளையும் இது பண்றோம் அது இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியாது. சோ அதோட விளக்கம் அந்த 8 சித்திகள் பத்தி விளக்கம் சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராந்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் சொல்லிட்டு 8 இது. அந்த இதுக்குரிய விளக்கமும் நல்லா இருந்தது. அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் 2 வந்து எனக்கு ரொம்ப நம்ம அடிக்கடி நம்ம குரு வணக்கம் சொல்றோம், குரு குரு குருன்னு சொல்லி சொல்றோம். அந்த குருக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றது சொன்னது ரொம்ப நல்லது. கூனா இருட்டு, ரூனா ரூபம். இருள்ல இருக்கக்கூடிய ஒன்ன வந்து வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வந்து காட்டக்கூடியவர் தான் அந்த குரு. அந்த குருக்குரிய மீனிங்கே தெரியாம குருனா டீச்சர் அந்த லெவல்ல தான் நமக்கு தெரிஞ்சிருந்தது. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது. அது மாதிரிதான் ஞானம். ஞானம்னா நமக்கு ஏதோ பெரிய அறிவு கிடைக்க போகுது அப்படின்றதுதான் இத்தனை நாள் தெரிஞ்ச விஷயம். ஆனா நான் யாருன்றது நான் உணர்றதுதான் நான் ஞானம் பெற்றவள்னு சொல்லி அர்த்தம் அப்படின்றது. அது நன்றி உமா. நல்லா இருந்தது. நன்றி. வேற யாரும்? அந்த ஒழுகுதல் ஒண்ணுதான். அதுவும் எனக்கு ரொம்ப இது நியமத்துல நம்ம அந்நியாரமும் சொல்லி கொடுத்தீங்க. அந்த நம்ம பிஜி படிக்கும் போதே சொல்லி கொடுத்தீங்க. அப்பயோட இப்ப இன்னும் அந்த ஒழுகுதல் வந்து ஒழுகுறதுன்னா சாதாரணமா ஒழுகுறதுல நம்ம தலையில இருந்து அந்த ஞான நீர் அந்த நீர் வந்து
நமக்கு ஒழுகுறது, அது வந்து ஒரு போல சீரா ஒழுகுறது அப்படின்றது சொட்டு சொட்டா வடிகிறது கிடையாது, சீரா ஒரு போல ஒழுகுறது அப்படின்றது அது ஒரு ஒழுக்கம் வந்துட்டாலே நமக்கு போதும். ஒழுக்கமா வந்தது. வேற நிறைய நிறைய பேரு நிறைய சொற்களை சொல்லும் போதே ரொம்ப அழகா இருந்தது. இவ்வளவு ரசிச்சு அதை நம்ம படிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப எனக்கு பிடிச்சது இப்ப வர இப்படி ஒரு சொல் இருக்கா அப்படின்னு எனக்கு பிடிச்சது நான் நிறைய எழுதி வச்சேன். ஆனா நிறைய பேர் நிறைய சொல்லிட்டீங்க. போதும், இந்த ஒண்ணு மட்டும் சொல்றேன். எனக்கு வந்து அந்த 8 வந்து பிடிச்சிருந்தது. 8ங்கிறது ஏதோ நம்பர்ல ஒண்ணாவே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா, எட்டி பாரு அப்படிங்கிறதுக்கும் 8 சொல்றோம். 8 வச்சு வா அப்படின்னு சொல்றதுக்கும் 8 சொல்றோம். எண்ல ஒரு 8ஆவும் 8 சொல்றோம். அந்த அந்த 8க்கு எங்க அண்ணன் கொடுத்த விளக்கம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. 1, 2, 3ல 8ஓட போய் நமக்கு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எண்கள் கிடையாது. 8 தான் வந்து கடைசி இது. அதனாலதான் 8 தான் பாருன்னா அதுதான் கடைசி. உன்னால முடியுதா பாரு, முடிஞ்சிருச்சா பாரு அப்படின்னு சொல்றது. அந்த 8 தான் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான். எனக்கு அது அப்படியே மைண்ட்ல இருக்கும். அதே மாதிரி அந்த 8னுடைய வடிவமும் பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி சிம்பலை தான் நம்ம இப்படி நேரா வச்சிருப்போம். ஒரு புள்ளி, மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம், அல்ல அது வலது பக்கம் இடது பக்கம். அந்த 8ம் என்ன உணர்த்துது அப்படின்னா, இறைவன் யாரு அப்படின்னா, இறைவன் வந்து ஒரு புள்ளி தான். அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாருன்னு நம்ம தேடிக்கிட்டே போனோம்னா அது எங்க வந்து முடியும்னா அவர்கிட்டே தான் வந்து முடியும். அப்ப இறைவன் வந்து ஆதி இல்லாதவன், அவன் எங்கேயுமே ஆரம்பிக்கல, அவன் அப்படியே தான் இருக்கான். சரி, இந்த இறைவன் எப்போ முடிவான், அவன் எங்க போய் முடிவான்ட்டு நம்ம இந்த பக்கம் தேடிக்கிட்டே போனாலும் அது எங்கெல்லாம் கொண்டு போகுதோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு பழையபடி அவன்கிட்டே தான் வந்து நம்ம வந்து முடிப்போம். அப்ப இறைவன்கிறது ஒரு புள்ளி தான். அவன் தான் எல்லா பக்கமும் விரிஞ்சுக்கிட்டே போறான். நம்மளால அந்த அடிமுடி தேடல் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய தத்துவத்தை அந்த 8ங்கிற ஒரு சின்ன சொல் அதோட வடிவத்துக்குள்ளேயே அடக்கிட்டாங்க. இறைவன் அப்படிங்கிறவரை வந்து நம்ம இன்ஃபினிட்டியா தான் பாக்குறோம். அவருக்கு வந்து ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல. அப்ப அதை வந்து நம்ம எப்படி நம்ம புரிய வைக்கலாம்னா இப்படிதான், ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு அதிலே முடியுது, திரும்ப அது எங்க போகுதுன்னு பார்த்தாலும் அதிலே தான் வந்து முடியும். அப்ப புரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மை தான் வந்து அந்த 8க்குள்ள இருக்கு. நீ 8 புரிஞ்சுக்கிட்டேனாலே போதும், உனக்கு எல்லாமே புரிஞ்சிரும். 8 தாண்டி எதுவுமே கிடையாது, 8க்குள்ள எல்லாமே அடங்கிருது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு 3 எழுத்து சொல்லுதான் அதுக்குள்ள அவ்வளவு தத்துவத்தையும் அடக்கிட்டாங்களே. 8 புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு எல்லாமே புரிஞ்சிருமா? அந்த 8 வந்து இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எப்படி அப்படி ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு, அதுக்கு எப்படி அப்படி ஒரு வடிவத்தையும் கண்டுபிடிச்சு, எல்லாத்தையும் எப்படி அதுக்குள்ளே வச்சிட்டாங்க? அப்போ ஒன்னொன்னுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நமக்கு அது புரியல. அதுக்கு கொஞ்சம் புரிஞ்சாலே நமக்கு அதுக்குள்ளேயே நம்ம மூளை வந்து வேலை பார்க்குது. இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சோம்னா நமக்கு வேற எந்த அறிவுமே தேவையில்லை. தமிழ் எழுத்து எப்படி வந்துச்சு, அதுக்கு எப்படி வடிவம் கொடுத்தாங்கன்னு பார்த்தாலே போதும். நம்ம எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அண்ணா, நீ எதுவும் சொல்றியா? சிவபிரியா, கேட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் பேசுறத கேட்கறதே ஆனந்தமா இருக்கு. ம். வேற யாரும் நோட் பண்ணிட்டு வரலன்னு நினைக்கிறேன். அதனால பேசுன எல்லாருமே நல்லா பேசுனாங்க. நீ பேசின 15 நிமிஷமும் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுக்கப்புறம் சுதா வந்து நிறைய நோட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலா ஹாஃப்லயே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கரெக்டா சீக்வன்ஸா வந்தாங்க. அவங்க என்னமோ சொல்ல போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் ராஜியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. அப்புறம் சாந்தி மிஸ், அப்புறம் நம்ம விஜயலட்சுமி அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப நுட்பமா எல்லாத்தையுமே அவங்க இது பண்ணியிருக்காங்க. நம்ம தான் டெய்லி, அதாவது நானும் பிரியாவும் ஒரு குரூப் வச்சிருக்கோம். நானும் பிரியா, என்ன ஒரு அண்ணன் ஒருத்தவர் இருக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு குரூப், சின்ன ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதுல எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்க பொதுவா வந்து நான் வந்து இங்க தனியா இங்க இருக்கிறேன். நான் தனியானா தமிழ் மக்களோட
ஒரு டச் இல்லாம இங்க வேற ஒரு நாடு, ஒரு சீன நாட்டுல இருக்கோம் இல்லையா? அப்ப வந்து ஒரு சின்ன ஒரு குரூப்ல வந்து டெய்லி ஏதாவது ஒரு நம்மளுடைய மொழியில ஏதாவது பேசுவோம். ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கிறத அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அவங்க கேட்கறதுக்கு ஏதாவது நம்ம இது பண்ணுவோன்றதுக்கு ஒரு ஒரு 2 வருஷம், 3 வருஷமா நாங்க அத ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அதுல நாங்க இந்த திருமூலர் பேசுறது, அப்புறம் அவங்களோட கிளாஸுக்கு எல்லாமே நாங்க நெறைய பேசுவோம் நாங்க. ஆமா. அதனால நானும் நெறைய யோசித்து வச்சிருந்தேன் நானு. பேசலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்க பேசும்பொழுது அதுவே எனக்கு அப்படியே ரொம்ப நிறைவா இருக்கு. நானும் பிரியாவும் தான் டெய்லி அந்த குரூப்ல டெய்லி பேசிருவோம். எங்க அம்மா கூட கூட நான் பேச மாட்டேன். எங்க அம்மாவே கேட்பாங்க, "என்ன பிரியா கூட பேசுனேன்டா? அவ கூட தான் டெய்லி பேசிட்டு இருக்கேன்." அ அப்படின்ட்டு நாங்க அதுல நெறைய பேசிக்கிறோம். அதுல பேசுறது தான் வந்து அவ எக்ஸ்பிரஸ் பண்றது, அதுவே எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆமா. இப்ப நீங்க பேசுறது தான் எனக்கு ஃபீட்பேக் மாரி இருக்கு. சரி நம்ம பேசுறதுல ம் சில பலன்கள் இருக்கு போல அப்படின்ட்டு. ம். ஆமா. வந்து பிரியாவும் யோசிச்சா, அதாவது ம் திருமந்திரம்லாம் நம்ம வந்து பண்ண முடியுமா? அதெல்லாம் வந்து தமிழ் நல்லா ஞானம் இருக்கவங்க பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லன்னா அதுல வந்து யோக ஞானம் இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து என்ன நம்மளும் நம்மளுடைய தாய்மொழிய கத்துக்கிறோம். மக்களுக்கும் தாய்மொழிய கத்துக் குடுக்குறோன்ற இந்த ஒரு நோக்கம் மட்டும் இருந்தா போதும். அவங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்குது. தமிழ் நீங்க ஒரு சொல்லோட சில இதுல நீங்க வந்து ஒ அந்த பொருள் வரும்பொழுது உங்களுக்கு புல்லரிக்கும். தெரியுமா? எதனால சுதா வந்து அவ்வளோ இது பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு புல் அரிக்குது. புல் எப்ப அரிக்கும் அப்படின்னா, உங்க தலையில இருந்து அந்த முப்பால் இறங்கி வரும்பொழுது தான் புல்லரிக்கும். எல்லாராலயும் எப்பயுமே புல்லரிக்க வைக்க முடியாது உங்களுக்கு. புரியுதுங்களா? ஆனா, நம்மளுடைய மொழிய வந்து ஒழுங்கா நம்ப பிரிச்சு கத்துக்க ஒவ்வொரு சனமும் உடம்புல புல்லரிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஞானத்தமிழ், அமுதத்தமிழ் இல்லையா? இன்பத்தமிழ் அப்படின்றோம் நம்ப. நீங்க பேசுனது ரொம்ப திருப்தியா இருந்தது. அதனால நாங்க இன்னமும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போடுவோம். ஆமா. ம். நெறைய பேசணும்னு நெனச்சேன். நீங்க சொல்லும்பொழுது அப்படியே நிப்பாட்டி வச்சு நம்ம சொல்லலாமா அப்படின்ட்டு. சுதா பேசும்பொழுது நெறைய இது இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஆமா. அவங்க பலத நோட்ஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா சொன்னாங்க. அப்புறம் நம்ம சாந்தி மிஸ்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்ப ஆதி காலத்துல பேசுனது இந்த 2020 தான் வந்து பிரியா பிரியாவோட குரூப்புக்கும் எனக்கும் ஒரு இன்டராக்ஷன் இருந்துச்சு. அந்த கோவிட் டயத்துல. அந்நேரம் அவங்க நம்ம என்ன பேசுனோமோ, அது எல்லாத்தையுமே அவங்க திரும்பவும் ஒரு ரீகால் பண்ணது ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆமா. அதாவது கொழுந்து அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. நம்ம இவங்க தான் ராஜி தான் சொன்னாங்கன்னு நெனைக்கிறேன் இல்லைங்களா? அது கொழுந்து அப்படின்னா, ஒரு புல்லுல வந்து கொழுந்து வராது. புல்லு வந்து எப்பயுமே பச்சையா தான் இருக்கும். புல்லோட கதிரும் சரி. ம். ஆமா. புல்லு வேற, இலை வேற இல்லையா? அந்த கொழுந்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆணி வேருக்கு உள்ள கொழுந்தும் ம் அந்த சிவப்பு கலர்ல வராது. கொழுந்து கொழுந்து விட்டு எரியுதுன்றோம் இல்லைங்களா? கொழுந்து அப்படின்னா, அது வந்து அங்க வந்து சிவத்தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு மரத்துல அதோட லீஃப் வந்து ஃபர்ஸ்ட் லீஃப் அது வந்து ரெட் கலர்ல வருதோ, அது வந்து விந்து அதிகமா உண்ணுது. புரியுதுங்களா? ம். அப்ப இப்ப நம்ப சில மாமரம்லாம் பாருங்களேன். மாமரம் இலை வந்து பச்சை. ஆனா அதோட கொழுந்து வந்து சிவப்பா இருக்கும். புரியுதுங்களா? ஸ் ஸ் அப்ப அது பார்த்தீங்கன்னா, அந்த மாமரம் வந்து இட் இஸ் ஈட்டிங் த லைட். லைட் வந்து அதிகமா உண்ணுது. அதனால தான் மாம்பழம் அதிகமா சாப்பிட்டா சூடு பிடிக்கும். புரியுதுங்களா? அப்ப வந்து நம்ம இதுல வந்து
இது வந்து சித்தத்துல, அதாவது மரத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, கொழுந்து இதுக்கெல்லாம் கொழுந்து வருதோ அது எல்லாம் சூடு, அதுல எல்லாம் விந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. ம். அந்த மாதிரி நம்ம தமிழ்ன்றது ஒரு சயின்டிஃபிக் லாங்குவேஜ். அப்போ கொழுந்து அப்படின்னா வந்து அது வந்து ரெட் லீஃப், ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து ரெட் லீஃப், அதான் கொழுந்து. அது எதுக்கு ரெட் லீஃபா வரும் அப்படின்னா, அந்த மரம் வந்து சூடு அதிகமா உண்ணுது. இப்ப நம்ம வந்து சீத்தாப்பழம் அதிகமா சாப்பிட்டா கோல்டு அதிகமாகணுமோ, ஏன்னா சீத்தாப்பழம் வந்து குளிர் அதிகமா சாப்பிடும். நைட்டு தான் அதோட சாப்பிடக்கூடிய டைம். மாமரம் எப்போ சாப்பிடும்னா அது நல்லா வெயில எல்லாம் சாப்பிடும் இல்லைங்களா? அப்படி நம்மளுடைய மொழியில வந்து ஒவ்வொரு சொல்லும் வந்து அதுக்கு ஆழமான மீனிங்கு, ஆழமான ஒரு சயின்டிபிக் டேர்ம்ஸ் இருக்கு அதுல. சிலது சொல்லுவோன்னு பார்த்தேன். அப்புறம் ரீசெண்டா வந்து இந்த பிரியாக்கு அதாவது இந்த வேர்ச்சொல் ஆய்வு, எத்திமாலஜி அப்படின்றோம் இல்லைங்களா, அது வந்து தமிழ் தான் பெஸ்ட். தமிழ்ல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு வேர்ச்சொல்லையும் நீங்க ஆராய்ஞ்சு படிச்சிட்டீங்கன்னா, ஆமா. இப்ப அதுல இந்த பிரம்மச்சரியம் அப்படின்றத வந்து பிரியா வந்து அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. பிரம்மம் அப்படின்னா வந்து பிரம்மா அப்படின்ற மாதிரி சொன்னா, நான் வந்து அவ சொல்லும் பொழுது தமிழ்ல பிரம்மம் அப்படின்னாலே மாயைன்னு அர்த்தம். பிரம்ம பிடிச்சி திரியிறோம் இல்லையா? சரி அப்படின்னா முடிச்சு வையின்னு அர்த்தம். முடிச்சிரு அந்த பிரம்மத்தை இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஏஜ்ல வந்து நான் வந்து ஒரு 16 ஏஜ் 16 15லாம் இருக்கும்பொழுது நான் வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயரா என்னையாவே நான் ஒரு பிரம்மையா நினைச்சுக்குவேன். இப்ப எங்க அப்பாட்ட வந்து காசை வாங்கி எல்லா பேட்டு பேடு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறது, அதெல்லாம் ஒரு பிரம்மை. நம்ம வந்து பெரிய ஒரு கிரிக்கெட்டரா நம்ம நினைச்சுக்கிட்டு ஒரு பிரம்மையில இது பண்றது, அதான் வந்து வயசு கோளாறு அப்படின்றோம் இல்லைங்களா? அந்த வயசுல வந்து நம்ம வந்து பெரிய ஆணழகன், எனக்கு வந்து 4-5 பொண்ணுங்க நம்மளை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஒரு பிரம்மையில இருக்கிறது இல்லையா? எனக்கு வந்து நான் வந்து ஸ்பின் பவுலரா ஃபாஸ்ட் பவுலரா நான் வந்து எப்படி செலெக்ஷன் போகணும், எப்படி தமிழ்நாட்டு டீமுக்கு போகணும், எப்படி இந்தியாவுக்கு டீமுக்கு போகணும்னு எதுவுமே இருக்காது எனக்கு. ஆனா மைண்ட்ல வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மை, ஒரு இது அப்படின்றது இல்லையா? அப்ப பிரம்மை அப்படின்னு சரியை அப்படின்னா முடிச்சு வச்சிரு. அந்த பிரம்மையை வந்து நீ வந்து ஒரு குருவாலையும் உன்னுடைய இதாலையும் அந்த வயசுலயே வந்து அந்த பிரம்மைக்கு ஒரு முடிவு கட்டு. இப்ப சரி அப்படின்னா தமிழ்ல வந்து சரி தவறு அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. ஆனா தமிழ்ல சரி அப்படின்னா முடி, சரியை அப்படின்னா டு த எண்ட். இப்ப ஒரு ஊர்ல ஒரு நரியா, அதோட கதை சரியா அப்படின்னா அந்த சரியா அப்படின்றது முடிச்சு வச்சிரு அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல டெய்லி யூஸ் பண்ணுவோம் நம்ம. சரி அப்படின்னா முடிச்சு வைக்கிறதுன்னு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம், ஆனா நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? இந்த அவங்க 2 பிரச்சனையை அவங்க இப்ப சரி செஞ்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்மோ, சரி செஞ்சுட்டு அவங்க 2 பிரச்சனையை முடிச்சுட்டு வச்சு வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா போச்சு போ அப்படின்னா முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் டெய்லி நம்ம யூஸ் பண்றது, ஆனா சரி அப்படின்னா முடித்து வைத்தல் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து எனக்கும் வந்து புதுசா இருக்கு. நீங்க பிரியா மூலமா நீங்க கத்துக்கிறீங்க, ஆனா வந்து நானும் சில ஹோம் ஒர்க்லாம் பண்ணும் பொழுது தமிழ் வந்து தினச்சரி நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஆமா. அதனாலதான் நம்ம வள்ளலார் சொல்லுவாரு, அந்த மனதுக்கு வந்து இது சொல்லுவார்ல பிரியா, மனதுக்கு வந்து 4 வகையான இது சொல்லுவாரு. அது 5வது மனது ஒண்ணு அனுபவிக்கும், அதுதான் ஆச்சரியம். ஆச்சரியம் பண்ணும் பொழுது மனசால ஒண்ணுமே பேச முடியாது. நீங்க சுவாசமே நின்றும், ஒரு செகண்ட் நிக்கும், அதான் ஆச்சரியம். ஆன்னு வாயை பிளந்துருவோம். ஒரு அழகான ஒரு இயற்கையான ஒரு சன்ரைஸ பாக்குறீங்க,
அந்நேரம் வந்து ஆச்சரியமா மனசை இது பண்ணுவோம் இல்லைங்களா? இதான் மைண்டோட ஒரு புதிய ஒரு எபிலிட்டி தான் ஆச்சரியம் அப்படின்ட்டு. நம்மளுடைய தாய்மொழிய நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மனது வந்து அந்த ஆச்சரியம் அப்படின்ற ஒரு இதை நம்ம அனுபவிப்போம். மனது நிற்கும், அப்படியே கொஞ்ச நேரம் உணர்வுலாம் நிற்கும். இதுக்கு இதுவாடா அர்த்தம் அப்படின்ட்டு அப்படியே உணர்வு, மனது, ஒரு மியூசிக் ஓடிக்கிட்டு இருந்தா கூட அந்த மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த உணர்வை அப்படியே அந்த ஆச்சரியத்தை நம்ம அனுபவிப்போம். அது வந்து நம்மளுடைய தாய்மொழியில மட்டும்தான் இது நடக்கும். அதனால நீங்க டெய்லி அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ஒரு பதம் உங்களுக்கு தெரிஞ்சாலே உங்களுடைய அறிவு அற்புதமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். ஆமா, நிறைய பேசணும்னு நினைச்சேன். நீங்க பேசுனது எனக்கு ஒரு மாதிரியா ஷாக் ஆயிடுச்சு, ஓவர் டோஸ் ஆயிடுச்சு நீங்க பேசுனது. பிரியா வேற இன்னைக்கு ஒரு இது 51 அர்ச்சரங்களை பத்தி பேசுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வேற டைம் இருக்குமான்னு வேற தெரியல. அதனால நான் இதை அப்படியே நிப்பாட்டிக்கிறேன் இதோட. இங்க பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, சரி பிரியா, பாப்போம். நான் அது அடுத்த பாடல்ல வருது இல்ல. சரி பிரியா. அதாவது அதுல என்ன சொல்ல சொன்னான்னா, தமிழ் மொழியும் சமஸ்கிருத மொழியும் எப்படி உருவானது, நம்ம அந்த சிவபெருமானுடைய உடுக்கைய வந்து அசைக்கும் போது ஒரு பக்கத்துல இருந்து வந்த சத்தம் தமிழாகவும் இன்னொரு பக்கத்துல இருந்து வந்தது சமஸ்கிருதம். அந்த இரண்டு அதாவது நாதமும் விந்தும் உனக்கு சேர்ந்து உன்னுடைய அனுபவத்துல கிட்டும் பொழுது உன்னால தசநாதங்களை கேட்க முடியும். பிரபஞ்சத்துல தசநாதம் இருக்கு, அதுதான் உன்னுடைய தசநாடி. 96 தத்துவத்துல தசநாடி அப்படின்பாங்க, தசவாயுன்பாங்க. அது எல்லாமே அந்த நாதம் இருந்தா தான் அந்த நாடி அதிர்வுல மூவ் ஆகும். இந்த தசநாதத்துல ஒரு நாதம் தான் இந்த உடுக்கை அப்படின்றது. இந்த உடுக்கை அப்படின்றது நாத தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அதுல 51 சரம்னா வந்து இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இந்த பக்கம் ரைட்ல ஒண்ணு அடிக்குது, லெஃப்ட்ல ஒண்ணு அடிக்குது, இதான் வந்து ஒண்ணு, இப்படி 51 தடவை. அப்ப 102 நாதம் அதுல இருந்து வருது. அது 51 வந்து தமிழ், நம்மளுடைய தாய்மொழி. இன்னொரு 51 அர்ச்சதம் வந்து சமஸ்கிருத மொழி அப்படின்றது நம்மளுடைய ஒரு பிலீஃப். ஏன்னா இப்பதான் நமக்கு வந்து 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள். ஆனா திருமூலர் வாழ்ந்த காலத்துல 16 உயிரெழுத்துக்கள், 35 மெய்யெழுத்துக்கள். அதனால்தான் இதை வந்து விந்து எழுத்து, நாத விந்து எழுத்து அப்படின்பாங்க. அப்ப நம்ம திருமந்திரத்துல நீங்க எதெல்லாம் வாசிக்கிறீங்களோ எதுவுமே வடமொழி கிடையாது, எல்லாமே தமிழ் மொழி தான். பிரம்மம் அப்படின்னா அது தமிழ் தான். அது அந்த காலத்துல அந்த உச்சரிப்பு, அந்த 16 உயிர் அண்ட் 35 மெய் அங்க இருந்திருக்கு. சரிங்களா? ஆமா, அந்த தத்துவத்தை வந்து திருமூலர் திரும்ப திரும்ப சொல்லுவார், நிறைய தடவை சொல்லுவார் அவரு. அதை வந்து இன்னைக்கு சொல்லி முடிக்க சொல்லலான்னு பார்த்துருந்தோம். ஆனால் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதை பிரியா வந்து இன்னொரு நாள் அவ தெளிவா அதை சொல்லுவா அவ. ஆமா, அதைத்தான் வந்து இந்த சக்கரங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? மூலதார சக்கரத்துல 4 பெட்டல் லீஃப்னுமோ இல்லையா?
இந்த கண்டம்னா விசுத்தி சக்கரத்துக்கு 16 பெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது எல்லாமே அங்கிருந்து அந்தந்த ஆதாரத்துல அந்தந்த மெய்யில உடல்ல அந்தந்த இடத்துல இருந்து வந்த ஒரு சவுண்டு தான். சரிங்களா? இப்ப நீங்க எல்லா பெட்டல்ஸையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா அதுல 51 வரும் உங்களுக்கு. சகசாரத்துக்கு அக்குக்கு 1 வச்சீங்கன்னு வைங்களேன். ஆமா, அக்குக்கு 1000 போட்டுறாதீங்க. அக்குக்கு 1 வச்சீங்கன்னா நீங்க கீழே வரைக்கும் இது பண்ணீங்கன்னா 51 கரெக்டா வரும். அந்த தத்துவத்தை இன்னைக்கு சொல்லி முடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பாடல் இருக்கு. திருமூலர் வந்து 500 இப்போ வந்துரும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மாசத்துல அந்த பாடலை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். 598 தானே பிரியா அது? 598. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அதுல எல்லாம் வந்து திருமூலர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. எந்தெந்த ஆதாரத்துல இருந்து எந்த மாதிரி சவுண்ட் வருது அப்படின்றத. 898 நான் இன்னும் 300. ஆமா 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 ஆமா. இப்ப சரி மக்களே. அஷ்டாங்க யோகம் முடியவே இன்னும் 2 மாசம் ஆயிடும். ஆமா ஆமா, அது 4வதுல தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன? சரி பிரியா, நீ இன்டகிரேட் பண்ணி நீ முடி. எனக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்ததே ரொம்ப நன்றி மக்களே. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு வகுப்பு வந்து நம்ம வைக்கலாம். இப்ப நானுமே இது யோசிக்கல. இந்த 1ஆம் ஆண்டுக்கு என்ன மாதிரியா வைக்கலாம்னு சொல்லி யோசித்து திடீர்னு தான் முடிவு பண்ணேன். என்னாலையும் சுதா அளவுக்குலாம் அவ்வளோ வார்த்தையும் எழுதி வைக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தான் எழுதியிருந்தேன். ஆனா அதுவுமே நிறைய பேர் சொன்னனால நான் அதை எடுக்கல. இனி நம்மளும் சுதா மாதிரி அப்பப்ப நமக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறிச்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பு வகுப்பு வைக்கும்போது அது சொல்லும்போது எல்லாருக்குமே அது வந்து பிரயோஜனமா இருக்கும். அதனால நம்மளும் இனி அப்பப்ப எழுதி வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் உட வச்சு எல்லாத்தையுமே வந்து திரும்ப நம்ம ஒரு பிரட்டி பார்ப்போம். அது நல்லா இருக்கும். கிளாஸை முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்புல இப்ப ஒவ்வொரு வகுப்புலயும் நம்ம பேசினவங்களே தான் பகிர்ந்துக்கிறோம், பேசுறோம். அந்த பேசாதவங்க அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கோம். அதனால அடுத்த வகுப்புல எல்லாருமே அதாவது பிரியா, சில பேரு அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரைட்டிங்ல சில பேருக்கு நல்லா இருக்கும். சில பேர் வந்து ஈஸியா மக்கள் முன்னாடி பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து நல்லா எழுதுவாங்க. அப்ப அந்த குரூப்ல அவங்கள வந்து நீ எழுதையும் சொல்லலாம், அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் இல்லையா? சரி, சொல்லிடுவோம். ஓகே, ரைட். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ பிரியா.